ஹாய்ங்க எல்லோருக்கும் வணக்கம். மார்கழி மாதம் எல்லாருக்கும் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் வந்துட்டு சூப்பராக போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து சிகப்பு அரிசியில் வந்து இட்லி தோசை செய்யலான்னு சொல்லி மாவு ஊற வைக்கலான்னு சொல்லி நான் ஊற வச்சிட்ருக்கேன். இதான் ஃபஸ்ட் டைம் வந்து சிகப்பு அரிசியில் வந்துட்டு இட்லி தோசை செய்ய போகிறேன் நான். கம்பு ராகி இதிலலாம் வந்துட்டு நான் மக்காசோளம் இதிலலாம் வந்து செஞ்சுருக்கேன். பட் ஆனால் இந்த சிகப்பு அரிசி வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு. அம்மா ஊர்லேருந்து வரும்போது ஒரு 1/2 கிலோ பாக்கெட் கொண்டு வந்திருந்தாங்க செய்யின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லா இருந்துச்சுன்னா வாங்கிக்கலான்னு இன்றைக்கி ஊற வைக்கலான்னு சொல்லி களத்தில் இறங்கியாச்சு. அதுக்கு வந்து 4 டம்ளருக்கு 1 டம்ளர் வந்துட்டு உளுந்து போட சொல்லியிருந்தாங்க. 1/2 கிலோங்கிறனால அந்த நான் காமிச்ச கப்பில் வந்து 3 கப்பு வந்துச்சுங்க அரிசி. நான் வந்து 1.5 கப்பு வந்து இது போட்டிருக்கேன், என்னது உளுந்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 2 வாட்டி நான் கழிஞ்சு ஊற வச்சுட்டேங்க. கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கேன், 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது கூட வந்து நான் என்ன ஆட் பண்ணிக்கிட்டேன்னா ஒரு 1/2 டம்ளர் வந்து பச்சரிசி போட்டுக்கிட்டேன். அது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக வருங்கிறதுக்காண்டி நினைக்கிறேன், அது வந்து போட சொல்லியிருந்தாங்க. ஸோ அது போட்டுக்கிட்டேன். எங்கள் ஊரில் இங்கே மகாராஷ்டிராவில் வந்து இந்த குண்டு உளுந்தெல்லாம் கிடைக்கிறது இல்லைங்க, எப்போயாவது கிடைக்கும். இது இந்த உடச்ச உளுந்து தான் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் நான் 1.25 தான் போடணும், பட் ஆனால் 1.5 போட்டுக்கிட்டேன் நான் இன்றைக்கி. இது வந்து நான் காலையில் தான் வந்துட்டு உளுந்து வந்து காலையில் தான் ஊற வச்சேன்னு வச்சுக்கோங்களேன். அரிசி வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன். இது வந்து இன்றைக்கி நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து உளுந்தை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கிட்டேன். நல்லா மாவு வந்துச்சு, ஏன்னா 1.5 டம்ளர் போட்டிருக்கேன் இல்லையா, அதனால் வந்துச்சு மாவு. உளுந்து ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு அதே கப்பில் வந்து நான் ஊற வச்ச அரிசி வந்து 2 பேட்ச் போடுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மிக்ஸி ஜார் சின்னது தானே, 3 டம்ளர் போட்டிருந்தனால ஒரே இதில் அரைக்க முடியாது. ஸோ 2 டைம் ஃபஸ்ட் டைம் போட்டு அரைச்சிட்டு மாவை ஊற்றிக்கிட்டேன். தண்ணி நம்ம தேவையான அளவு ஊற்றி அரைச்சிக்கலாம். தெரியுது உங்களுக்கு, நான் அரிசி வந்து போட்டேன்னு சொன்னேன்ல, அந்த போட்டதை நான் காமிக்கல, வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அரிசி பச்சரிசி 1/2 டம்ளர் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் அரைச்சி அதை கலந்துக்கிட்டு அதே மாதிரியே 2வது டைமுமே போட்டு அரைச்சி கலந்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நான் கரைச்சி வச்சுட்டேங்க. எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜெலாம் கிடையாது. ஸோ வந்துட்டு இது வந்து ஒரு 2 டேஸ் 3 டேஸ் வரும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் புளிச்சிருமா என்னென்னு எனக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் 2 பேர் தானே, பாப்பாவோட தான் 3 பேர். அதனால் 2 நாள் தாராளமாக 3 நாள் வரும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் வந்துட்டு எப்படின்னா இதை அரைச்சி, ஏன்னா காலையிலேயே அரைக்கலான்னு ஊற வச்சிட்டேன். நான் நல்ல வேலையாக வந்துட்டு நைட்டு இது உளுந்து ஊற வைக்கல. எப்பயுமே 2 மணி நேரம் தான் நான் உளுந்து ஊற வைப்பேன். கரண்ட் வேறு போயிடுச்சு. இன்றைக்கி சாயந்தரம் தான் அரைக்க வேண்டியதாக போச்சு. அரைச்சி நான் வந்து அரைச்சி உப்பு கலந்து எடுத்து வச்சுட்டு காலையில் வந்து தோசை சுட்டேன். தோசை ரொம்ப சூப்பராக வந்துச்சுங்க. இன்றைக்கி காலையில் வந்து சாம்பார் வச்சதால் சாம்பார் வித்து தோசை ரொம்ப சூப்பராக, நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பயுமே சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. ரொம்ப அப்படியே இதில் அந்த கிறிஸ்பியாக வருமானு கேட்டால் எனக்கு தெரியல. கொஞ்சம் கிறிஸ்பியாக எனக்கு கொஞ்சம் நான் சுடலையா என்னன்னு தெரியல. பட் ஆனால் அந்த கிறிஸ்பினஸ்க்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் தோசை டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஹெல்த்தியான தோசை கூட. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது என்ன மாதிரி ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா பச்சை பயிர் தோசைலாம் எனக்கு பிடிக்கலங்க. பச்சை பயிரை நான் அப்படியே சாப்பிட்டுக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்குது. பச்சை பயிர் தோசைலாம் எனக்கு பிடிக்கல. அது மாதிரி இந்த தோசை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக யாரும் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி. இந்த மாதிரி வந்துட்டு புதுசாக ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணிக்கிட்டால் தான் லைஃப்பில் சர்வே ஆக முடியும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்டோம். இதெல்லாம் பழைய விஷயங்கள், அது இப்போ தான் நம்ம புதுசாக இப்போ யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு வாய்ப்பு இருந்துச்சுன்னா எல்லாருமே இதெல்லாம் வாரத்தில் 1 or 2 டேஸ் வந்து இது மாதிரி இட்லியோ தோசையோ எடுத்துக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.